Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் பண்றதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நான் இந்த 3/4 கிலோ தனியாக்கு தேவையான அளவுக்கு மற்ற மெஷர்மென்ட் சொல்லியிருக்கேன். நீங்க வேணும்னா கூடவோ குறையாவோ சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு pan வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தனியாவை 2 பேட்சா போட்டு வறுத்தெடுத்துக்க போறோம். சோ 3/4 கிலோன்றதுனால நான் 2 பேட்சா போட்டு சேர்த்துக்கிறேன். அப்பனா தான் எல்லாமே ஈவனா நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். அதுக்காக தான். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா வாசனையும் வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே மாதிரி ரிமைனிங் ஒரு பேட்ச் இருக்குல அதையும் நம்ம இந்த மாதிரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகும். அந்த அளவுக்கு சட சட நமக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்க வறுத்தெடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ மல்லி வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு தேவையான பருப்புலாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியா தான் வறுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் துவரம் பருப்பு ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 2 டிராப் எண்ணெய் விட்டு இதையும் நல்லா நம்ம செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா வறுத்தெடுத்தா தான் எல்லாமே ஈவனா வறுபடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். சோ இப்போ இது நல்லா செவந்து வறுபட்டாச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா கடலைப்பருப்பு அதையும் அதே 75 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் நம்ம ஒரு டிராப் ஆயில் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பு ஐட்டம் வறுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் லைட்டா சேர்த்து வறுத்துக்கணும். அப்பனா தான் அது கெட்டு போகாமவும் இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அடுத்து உளுத்தம் பருப்பு அதுவும் அதே 75 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஒரு டிராப் எண்ணெய் விட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். உளுந்து வறுக்கிறப்பயே நல்ல வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகுறது நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இதை மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்த அரிசி. இதிலேருந்து நம்ம எதுக்குமே எண்ணெய் சேர்த்துக்க தேவையில்லை. சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். அரிசி 75 கிராம் எடுத்திருக்கேன். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் கரிஞ்சிடாது, எல்லாமே ஈவனாக வறுபடும். அதுக்காக தான். அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தாலே. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடுகுலேருந்து எதுவும் பெருசாக வாசனையும் தெரியாது, கலர் சேஞ்ச் ஆகுறதும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடுகு வறுபட்டுருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா பொரிஞ்ச சத்தம் கேட்கும். ஒரு மாதிரி டப் டப்னு ஒரு கடுகாக பபிள்ஸ் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது அடுத்ததாக நம்ம வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். அதே 50 கிராம் அளவுக்கு. வெந்தயமும் நம்ம வறுக்கிறப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டா கூட மொத்தம் குழம்பு மிளகாய் தூளோட டேஸ்ட்டும் மாறிடும், கசப்பாயிடும் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இப்போ இந்த மாதிரி இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, மாற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம மிளகும் அதே 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். மிளகும் அதே மாதிரி கடுகு மாதிரி தான். வாசனை எதுவும் தெரியாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. பட் நம்மளுக்கு வறுபட்டோன்னே அது ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றும் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம ஜீரகம் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஜீரகம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டை நாங்கள் இதே மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மஞ்சள் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். விரலி மஞ்சள்னு கடைகளில் கிடைக்கும், அந்த இதுதான். இப்போ நம்ம ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அது என்னென்னா கட்டி பெருங்காயம். இந்த மாதிரி கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்யூப்ஸாக கிடைக்கும். இதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு.
இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். வறுத்து ஆட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த 3/4 கிலோ அளவுக்கு தனியாக எடுத்தோம்ல, அதுக்கு 400 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம வறுக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா காஞ்சிடும். இந்த பார்த்தீங்கனால இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்ம 2ஆக கட் ஆகணும். இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம வறுக்காததுனால இந்த அளவுக்கு நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா மிளகாய்த்தூள் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா கமகமான நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் குழம்பு பண்ணுறப்போ இந்த புளி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்பு எது பண்ணுறதுக்குனாலும் இந்த பொடி மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். நம்ம தனியாக மிளகாய்த்தூள் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் இது பண்ணுறதுக்கு கூட இந்த மசால் பொடியை யூஸ் பண்ணி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.